22ஆம் சங்கீதத்திலே 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இந்த சங்கீதத்தை நாம் எல்லாரும் கவனிப்போம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமல் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். இந்த 22ஆம் சங்கீதம் சிலுவையை குறித்ததான தீர்க்க தரிசன சங்கீதம் என்று இந்த சங்கீதத்தை நாம் சொல்லலாம். காரணம் என்னவென்றால் 4 காரியம் சிலுவையிலே நிறைவேறக்கூடிய 4 காரியத்தை இந்த புஸ்தகத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4 காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனம் பாருங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நல்ல கவனிங்க, இது சிலுவை மரத்திலே இயேசு தொங்கின போது பேசின வார்த்தையா இருக்கிறது. இது சிலுவையிலே சம்பவிக்கக்கூடிய காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் தாவீதுக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியமாக இருக்கிறது. இரண்டாவது பாருங்க, 7வது வசனத்தை ஒருவர் பாருங்கள். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறானே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இப்ப நல்லா கவனிங்க, வசனத்தை கவனிங்க, வசனத்தை கவனிங்க. வசனத்தை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, வாழ்க்கையில நிறைய கோட்டை விட்டுருவோம். வசனம் மாத்திரம் தான் நமக்கு என்ன செய்யுது, நம்மளை உயிர்ப்பிக்குது. வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுது, சத்தியம் உங்களை என்னது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும். நான் சொல்றேன், நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்கு தேவ தூதன்லாம் தேவையில்லை. நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்கு இந்த கனமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அவங்களாம் கூட நமக்கு தேவையில்லை. இந்த சத்திய வசனம் மாத்திரம் போதும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும். அப்ப சத்தியத்தை கேட்கும் போதே அதுல தேவன் என்ன செய்கிறார், விடுதலையை வைத்திருக்கிறார். அதை கை கொள்ளும் போது அதிலே விடுதலை வைத்திருக்கிறார். அதை வாசிக்கும் போது அதிலே விடுதலையை வைத்திருக்கிறார். அப்ப சத்திய வசனம் நமக்கு எப்படி இருக்கிறது, அது அவசியமாக இருக்கிறது. இங்க பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, அங்கே கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். அப்ப நல்ல கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்கிறார்கள். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த முதலாவது வசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரத்திலே அவர் பேசின வார்த்தை. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த வழியாய் வழிபோக்கர்கள் அவரை பரியாசம் பண்ணி பேசக்கூடிய வார்த்தையை நம்மால என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. நல்ல கவனிங்க, மூணாவது பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தை நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னா, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களுடைய கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை கைகளிலும் கால்களிலும் சிலுவை மரத்திலே ஆணி அடிக்கப்பட்ட காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் பக்தன் தாவீது சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக 4வதாக அங்கே 18வது வசனத்தை பாருங்க, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளாய் பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். உடையின் பேரில் என்ன செய்கிறார்கள், சீட்டு போடுகிறார்கள். இந்த காரியத்தை யார் சொல்லுகிறார் என்றால் தாவீது சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை அவர்கள் எல்லாரும் சீட்டு போட்டு என்ன செய்து கொண்டார்கள். ஆமென். இந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, நிறைவேறி இருக்கிறது. அப்ப இந்த சங்கீதம் ஒரு சிலுவையினுடைய காரியத்தை தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட சங்கீதம் என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் அதிலே
ஒரு வார்த்தை 24வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நல்ல கவனிங்க. உண்மையாகவே இந்த பூமியிலே ஒரு பணம் படைத்தவர்கள் கூப்பிடுவார்கள் என்றால் உடனே கிளம்பி போவதற்கும் உடனே அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் இந்த பூமியிலே ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் திக்கற்றவர்களையும் உதவி அற்றவர்களையும் தரித்திரத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களையும் அல்லது உபத்திரத்தின் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்திருக்கிற ஒரு நபர் கூப்பிடும் போது எத்தனை பேர் செவி கொடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட நபர்களுக்கும் அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஆமென் சொல்லலாமா? இங்க பாருங்க, 102ஆம் சங்கீதத்திலே நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால் அதிலே 16வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் 102ஆம் சங்கீதம் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல், நல்ல கவனிங்க, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமலும் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அவர் விண்ணப்பத்தை என்ன செய்கிறார்? அவர் அப்ப திக்கற்ற பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். திக்கற்றவர்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் என்ன செய்கிறார்? அப்ப நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நான் சொல்லுகிறேன், அவர் அதை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் அதை அலட்சியம் பண்ணாதவராய் இருக்கிறார். அவர் காரணம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே அவரை நாம் ஆராதிக்கிறோமே, அவரை உயர்த்துகிறோமே, அவரை மேன்மை உள்ளவர் என்று சொல்லுகிறோமே, காரணம் என்ன தெரியுமா? திக்கற்றவர்களை நேசிப்பதற்கு அவர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறார். அவர் ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்கு அவர் எதனால் சிறந்தவர்? 1016ங்களில் சிறந்தவர் என்று உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே பார்க்கிறோமே. அவர் எதனால் சிறந்தவர்? திக்கற்றவருடைய ஜெபத்தை, விண்ணப்பத்தை அவர் என்ன செய்யல? அலட்சியம் பண்ணல. அதை என்ன செய்கிறார்? அவர் கேட்கிறார். அவர் அதை என்ன செய்கிறார்? அவர் கேட்கிறார். அவர் 16வது வசனம் அழகா சொல்லுகிறது. 102:16 மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். அவர் திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அவருடைய விண்ணப்பத்தை என்ன செய்கிறார்? அங்கீகரிப்பார். ஜெப அறையிலே போய் உட்கார்ற நபர்கள், ஜெப அறையிலே போய் உட்காரக்கூடிய சகோதரமார்கள், ஜெப அறையிலே உட்காரக்கூடிய பிள்ளைகள், முதல்ல நீங்க அறிய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? என் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கேட்பார். அதை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? அலட்சியம் பண்ண மாட்டார். அதை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? அவர் சிறு பிள்ளைகள் கூட ஜெபாரையிலே போய் உட்காரும் போதே உங்களுக்கு தெரியணும், என் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? அவர் அலட்சியம் பண்ண மாட்டார். ஜெபிக்கக்கூடிய விசுவாசிகள், ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள், நீங்க தைரியமாய் ஜெபம் பண்ணுங்க, தைரியமாய் ஆண்டவரை முறையிடுங்க. அவர் அதை அலட்சியம் பண்ண மாட்டார். அதற்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் எத்தனை பேர் கையை வைத்து ஆமென் சொல்ல போறீங்க நீங்க? அல்லேலூயா. அந்த ஜெப குறிப்பு சின்னதோ பெருசோ, நல்ல கவனிங்க. ஜெப குறிப்பு அது 10,000 ரூபாய்க்கு ஜெபம் பண்றீங்களோ, 1 லட்சம் ரூபாய்க்கு ஜெபம் பண்றீங்களோ, அல்லது உங்களுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்றீங்களோ, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க தரித்திரம் மாறுவதற்காக ஜெபம் பண்றீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அவர் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். அவர் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார்? நல்ல கவனிங்க. ஏலி என்கின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அன்னாள் வந்து ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது அன்னாளை ஏளனமா இந்த ஏலி என்ன செய்யறாரு? சொல்றா, நீ குடித்து விட்டு எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் அப்படி என்று ஏலி சொல்லுகிறான். ஆனால் அவள் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் இவனுக்கு என்ன செய்யல? விளங்கல. ஏனா அவ உதட்டுல ஜெபிக்கல, அவ எங்க ஜெபிக்கிறா? இருதயத்துல ஜெபிக்கிறா. அவ உதட்டுல ஜெபிச்சிருந்தா ஒருவேளை ஏலிக்கு தெரியும். ஆனா அவ ஜெப குறிப்பு எங்க இருக்குது? உள்ளத்திலிருந்து இருக்குது. உதடு மாத்திரம் தான் அசையுது, ஆனா வார்த்தை என்ன செய்யல? வெளியே வரல. அதனால ஏலினால என்ன செய்ய முடியல? அவ என்ன ஜெபிக்கிறானே கண்டுகொள்ள முடியல. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றி தருகிறவராய் இருக்கிறார். அவர் இந்த மாதம் 6ஆம் தேதி, இந்த அக்டோபர் மாதம் இந்த 6ஆம் தேதி கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு நாள் உடைய ஜெபத்தை நான் அசட்டை பண்ணுவதே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்
அல்லேலூயா. நான் உன் ஜெபத்தை அசட்டை பண்ணுவதே என்ன செய்ய கிடையாது, இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் காரணம் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். அவர் நீங்க எந்த ஜெப குறிப்பை இந்த மாசத்துல கொண்டு போறீங்களோ இந்த மாசத்திலே தேவன் அந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு ஆமீன் சொல்லலாமா? 9ஆம் சங்கீதத்திலே 12வது வசனத்திலே அதே வார்த்தை மறுபடியும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசிங்க 9ஆம் சங்கீதத்திலே 12வது வசனத்தை வாசிங்க. இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார். நல்ல கவனிங்க, சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் என்ன செய்ய மாட்டாராம், மறவார். நீ கூப்பிட்டினா அவர் மறந்து போயிடுவார் நினைக்காதீங்க. அவர் நிச்சயமா என்ன செய்வார், அவர் பதில் கொடுப்பார். அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் அப்படி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே நீங்க கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மறந்து போயிட்டார் நினைக்காதீங்க. அவர் மறக்கவே மாட்டார். அவரு அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவர் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் என்ன செய்ய மாட்டார், அவரு மறக்கவே மாட்டார். அவரு ஆமீன் சொல்லலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, 13ஆம் சங்கீதத்துல பக்தன் புலம்புறாரு. பக்தன் என்ன செய்யறாரு, புலம்புறாரு. இப்ப 6 வசனம், அதுல 6 வசனம் இருக்குது. அந்த 6 வசனத்துல 5 வசனம் புலம்பலாவே இருக்கும் பாருங்க. முதலாவது வசனத்திலிருந்து படிங்க சிஸ்டர். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து. நல்ல கவனிங்க, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து. ஒருவேளை இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்திருப்பீர்களானால், நான் சொல்லுகிறேன், நீங்க ஜெபிக்கும் போது அந்த சஞ்சலத்தை மாற்றி தருவதற்கு உங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றதை காலைவேளை நம்பத்தக்கபடியாக கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருந்தேன். ஜெபிக்கிற எல்லா விசுவாசிகளும் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய கிருபையின் மேலே நம்பிக்கையாய் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். அவருடைய கிருபையின் மேலே என்ன செய்யுங்க, நம்பிக்கையாய் வைங்க. கிருபையின் மேல நம்பிக்கை வைங்க. அவர் எனக்கு இறங்குவார், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார், எனக்கு உதவி செய்வார், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்குவார், என் நெருக்கத்தை அவர் மாற்றுவார், என் இக்கட்டிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார், என் தரித்திரத்திலிருந்து அவர் என்னை வெளியே கொண்டு வருவார், என் வியாதியிலிருந்து எனக்கு அவர் சுகத்தை கொடுப்பார். அப்படி என்று அவருடைய கிருபையின் மேலே நம்பிக்கை வைத்து முழங்கால் படியிட்டு நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை அவர் தள்ளாதபடிக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அங்க சொல்றாரு பாருங்க, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பை என் இருதயத்திலே. நல்ல கவனிங்க, ஜெபிக்கும் போதே சொல்றான், உம்முடைய ரட்சிப்பினாலே என் இருதயம் என்ன செய்யும், களி கூறும். நான் சொல்லுகிறேன், ஜெபம் கேட்காததுக்கு முன்னாடியே தாவீது சொல்லுகிறார், உம்முடைய ரட்சிப்பினாலே என் இருதயம் என்ன செய்யும், களி கூறும். அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு ஜெபாரைக்கு என்ன செய்யணும், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பா, அலட்சியம் பண்ண மாட்டாரு. நான் சொன்னதை அவர் மறக்க மாட்டாரு. அவர் நிச்சயமா அவர் சிந்தையில வச்சிருப்பாரு. அவர் நிச்சயமா ஏற்ற காலத்துல அதை எனக்கு என்ன செய்வாரு, கைக்குடி வர பண்ணுவாரு. அவர் மறந்துடல, நான் சொன்னதை மறந்துடல. சில நேரங்களில் விசுவாசி சொல்றதே ஊழியக்காரங்க மறந்து போயிடலாம். சில நபர்கள் சொன்னா அவங்கள்ட்ட சாரி கேட்போம், சிஸ்டர் சாரி சிஸ்டர், மறந்துட்டு சிஸ்டர் சொல்லுவேன் நானு. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, ஆண்டவர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, ஏசையா உம்மால் கொடு எல்லாம் கொடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதோ. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதோ, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, மனதுருகே கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகே அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. வாய்களை திறந்து ஓ சுகம் தருபவரே, ஏசையா விண்ணப்பத்தை கேட்பவரே, தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உம்முடைய கிருபையின் மேலே நம்பிக்கையா இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே என் இருதயம் என்ன செய்கிறது? களி கூறும். கடைசியாய் 6வது வசனத்திலே அவர் முடிக்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்படியானால் அவன் இதுவரைக்கும் சொல்லுகிறான், நித்தம் நித்தம் என் இருதயத்தில் என்ன இருக்கிறது? சஞ்சலம் இருந்தது. ஒருவேளை சஞ்சலத்தோடு கூட இந்த கால வேளையில வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை மனபாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஒரு வேதனை நெருக்கப்பட்ட நிலைமையிலே நீங்க வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று நீங்க எல்லாரும் இந்த ஆலய விட்டு கடந்து போக தேவன் கிருபை செய்வார். அவர் காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் அவர். அதனால தான் நான் சொல்லுகிறேன், தைரியமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நன்மை செய்தபடியாலே அவரை நான் பாடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானா அவருடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்தவர் அவர். எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்தவர் அவர். இந்த சங்கீதத்தை தொடங்கும் போது சொல்லுகிறார், அவர் என் இருதயத்திலே சஞ்சலம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். என்ன ஆலோசனை? எப்ப சுகம் கிடைக்கும்? எப்ப முடியும்? எப்ப இந்த கடனை அடைப்பேன்? எப்ப ஒரு சொந்த இடத்தை வாங்குவேன்? எப்ப ஒரு சொந்த வீட்டை வாங்குவேன்? எப்ப இந்த நிந்தை என்னை விட்டு மாறி போகும்? நிந்தையில நிறைய காரியம் இருக்குது. இந்த வியாதியை குறித்து அநேகர் என்னை ஏளனமாய் பார்க்கிறாங்களே, அந்த இருதயத்துக்குள்ளே இது எப்போ மாறும்? நாமளே என்ன செய்கிறோம்? ஆலோசனை பண்ணுகிறோம். ஆனால் பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் நன்மை செய்தபடியாலே அவரை பாடுவேன். கர்த்தர் நன்மை செய்தபடியாலே அவரை நான் என்ன செய்வேன்? பாடுவேன். நான் சொல்லக்கூடிய காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். உங்க இருதயத்திலே சஞ்சலத்தோடு இந்த காலை வேளையில வந்திருக்கலாம். உங்க இருதயத்திலே இந்த சஞ்சலம் எப்ப என்னை விட்டு மாறும்?
ஒருவேளை நான் இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சு விடுமா? அப்படி அல்ல. உங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கென்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களுடைய ஜெபத்தை தள்ள மாட்டார். உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் மறந்து போக மாட்டார். அவர் செய்து தருகிறவராய் இருக்கிறார். இந்த அக்டோபர் மாதம் இந்த 6ஆம் தேதி உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் செவி கொடுத்தது மாத்திரமல்ல, அதை சந்திக்கிறார். அதை ஹல்லேலூயா, கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்க இரக்கத்தினாலே உன்னை சேர்த்து கொண்டே. தேவ பிள்ளைகளே, உன்னை ஒரு நாள் அவர் என்ன செய்யலங்க? மறக்கவே இல்லைங்க. அல்லேலூயா. காலம் தாமதமாயிருச்சுன்னு மனதுல சஞ்சலம் நிறைந்திருக்கிறீங்களா? சஞ்சலத்தோடு வந்திருக்கிறீங்களா? அன்னாளுடைய கண்ணீரை துடைத்த கர்த்தர், அன்னாளுடைய வேண்டுதலை கேட்ட கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலையும் கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர், நான் சொல்லுகிறேன், என் தேவன் கண்ணீரின் விண்ணப்பத்தை கூட அறிந்திருக்கிறார். அவர், நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய பிரசங்கத்திலே, எகிப்து தேசத்திலே மோசையினுடைய தாய் இப்பொழுது மோசையை இப்போது எகிப்து தேசத்திலே வைத்து வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் என்னவென்றால், அந்த பார்வோன் இப்பொழுது எகிப்து தேசத்தில் இருக்கிற எபிரேய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொல்ல வேண்டும் என்று கட்டளை இருந்தது. அதனால் இந்த மோசையினுடைய தாய் அந்த பிள்ளையை மறைத்து மறைத்து பால் கொடுத்து வளர்த்து கொண்டே வருகிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அந்த பிள்ளையை என்ன செய்ய முடியாது? மறைத்து வளர்க்க முடியாது. அதனால் அந்த தாய் என்ன செய்கிறார்? ஒரு நாணல் பெட்டியை என்ன செய்கிறார்? செய்து அந்த பெட்டியிலே அந்த பிள்ளையை என்ன செய்கிறார்? வைத்து நதியிலே அனுப்பி விடுகிறார். நதியிலே அனுப்பிவிட்ட தாய் இப்போது அந்த நதிக்கரை ஓரமாய் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அழுது கொண்டிருக்கிறார். சத்தத்தை யாரும் அறியவில்லை. விண்ணப்பம் என்ன என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் நதிக்கரையில உட்கார்ந்து இந்த மோசையினுடைய தாய் அழுது கொண்டிருக்கலாம். இப்போது இந்த கண்ணீரை மொழியாக்கம் பண்ணுகிறார். யாரு மொழியாக்கம் பண்ணுகிறார்? கர்த்தர் கண்ணீரை என்ன செய்கிறார்? மொழியாக்கம் பண்ணுகிறார். பார்வோன் அரண்மனையிலே பார்வோனுடைய குமாரத்தி இப்பொழுது என்ன செய்கிறார்? குளிப்பதற்காக இப்பொழுது நதிக்கு வருகிறார். அவள் குளிக்கிறதுக்கு அரண்மனையிலே பல இடங்கள் உண்டு. ஆனால் அன்றைக்கு குளிக்கிறதுக்கு நதி அறையிலே யாரை கொண்டு வருகிறார்? பார்வோனுடைய குமாரத்தியை கொண்டு வருகிறார். இப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி அந்த பிள்ளையை பார்க்கிறார். அந்த பிள்ளையை பார்க்கிறார். அந்த பிள்ளை எப்படி இருக்குது? அழகாக இருக்கிறது. அதை எடுத்து, இது யாராவது பால் கொடுத்து வளர்த்தா அதுக்கு நான் கூலி தரேன் அப்படி சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? சொல்லுகிறாள். உடனே யாருடைய பிள்ளையோ அவளுடைய கரத்திலேயே அந்த பிள்ளை வந்து தாம் பெத்த பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு கூலி வாங்கின ஒரே ஒரு ஆள் யாருன்னா மோசையினுடைய தாய் மாத்திரம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கண்ணீரை மொழியாக்கம் பண்ணுகிறவ. என் கண்ணீர் தெரியாது, நான் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறேன், எவ்வளவு சஞ்சலத்தோடு இருக்கிறேன், எவ்வளவு வருத்தத்தோடு இருக்கிறேன். விசுவாசிகள் புலம்புறீங்களே, உங்க புலம்பலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். அவர் மாறாவை மதுரமாய் மாற்றி கொடுக்கிற தேவன். அவர் காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். அவர் நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். அவர் கண்ணீரை மொழியாக்கம் பண்ணுகிறார். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. பெத்த பிள்ளைக்கு மோசையினுடைய தாய் பால் கொடுக்கிறார். அந்த பால் கொடுத்ததுக்கு கூலியம் வாங்கிட்டு பால் கொடுக்கிறார். அவளுக்கு தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? தான் வளர்த்தா கூட இவ்வளவு லக்ஸரியா வளர்க்க முடியாது. அரண்மனையிலே ராஜ மேன்மையோடு மோசே வளர்க்கப்படுகிறான். எவ்வளவு சஞ்சலம் இருக்கு பாருங்க. பிறந்த நாளிலிருந்து ஐயோ இந்த பிள்ளையை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேணும், எப்படி வளர்க்க போறேன்னு ஒரு சஞ்சலம் யாருக்கு இருந்திருக்கும்? மோசையினுடைய தாய்க்கு இருந்திருக்கும். சஞ்சலம் இருந்திருக்கும். ஆனால் அந்த சஞ்சலத்தெல்லாம் மாற்றுகிறவர். அதைத்தான் இந்த பக்தன் சொல்லுகிறான். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியாலே அவரை பாடுவே. கர்த்தர் தீமை அல்லங்க, நன்மை செய்கிற தேவன் அவர். கர்த்தர் தீமையே அல்ல. கர்த்தர் யாரு? நன்மை செய்கிற தேவன். மறந்து போய் விடாதீங்க விசுவாச பிள்ளைகளே. கர்த்தர் யார் தெரியுமா? நன்மை செய்கிற தேவன். சொல்லுங்க, கர்த்தர் நன்மை செய்கிறவர் சொல்லுங்க. வலது கரத்தை வைத்து இன்றைக்கே செய்கிறவர் அவர். இன்றைக்கே செய்கிறவர் அவர்.
பேசிக் கொண்டிருக்கிற எனக்கும் அற்புதம் செய்வார், கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அவர் அதிசயத்தை செய்வார். அவர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை எல்லாரும் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கம்பீரமாய் கையை தட்டி இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, இதை கேட்கும் போதே கர்த்தருடைய விடுதலை உங்கள் வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஓ தேவன் பேசிக் கொண்டிருக்கும் போது செவி கொடுக்கிற விசுவாசியே, உனக்கு தேவன் நன்மை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, 22ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 24வது வசனம் சொல்லுது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் கேட்டருளினார். இன்னைக்கு கேட்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கேட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இது எப்படி மாறும்? சூழ்நிலை எப்படி மாறும்? இப்படி போய் மாட்டிக்கிட்டேனே, இப்படி போய் சிக்கிக்கிட்டேனே. நான் சொல்லுகிறேன், மாற்றித்தர வல்லவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. மாற்றித்தர வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எத்தனை பேர் நம்புறீங்க? அத வேதம் சொல்லுது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை என்ன செய்ய நம்பு. தாவீது சொல்லுகிறார், இந்த சங்கீதத்தை ஏற்றின தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கிறவர் உறங்கா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. நான் எப்ப கூப்பிட்டாலும் எனக்கு என்ன பீட்டர் ராஜு சொல்றதுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் என்ன தம்பி அப்படி சொல்லி கேட்கறதுக்கு அவர் என்ன செய்யறாரு? ஒருவர் இருக்கிறார். அவர் அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல பலமாய் கரகோஷத்தினாலே அவரை மகிழ்ச்சியாக்குவோம். அல்லேலூயா. ரகதரியா தரபலபரபலபரபலப. நீ கூப்பிடும் போது என்ன மகளே என்று மறு உத்தரவு சொல்லக்கூடியவர் ஒருவர் உனக்கு இருக்கிறார். அவர் இந்த காலை வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். உன்னோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் அவர். அல்லேலூயா. நான் ஒரு பெரிய செய்தி வச்சிருந்தேன், அதான் அந்த காலையில கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் எனக்கு 7:15 மணிக்கு தான் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. 7:15 மணிக்கு தான் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. பாஸ்டர்மா சாட்சி. எந்த பிரிப்பரேஷனும் பண்ணல. எங்க பாருங்க, என் நோட்டு சும்மா காலியா தான் இருக்குது. தேவ பிள்ளைகளே, நான் சொல்லக்கூடிய காரியத்தை சற்று கவனிச்சு பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். உடைய விண்ணப்பத்தை அவர் தள்ள மாட்டார். மறுபடியும் இந்த வசனத்தை நான் தீர்க்க தரிசனமாய் கூறி வாசிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவனுங்க அவரு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்ன ஓமை தெரியுமா அது? அங்க சொல்லப்பட்டிருக்குது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதுல 30வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். நல்ல கவனிங்க. நம்முடைய பிரச்சனையை பார்த்து பிரச்சனையை விசாரிக்க வேண்டிய நபர்கள் பக்க வழியா என்ன செய்யறாங்க? அந்த வழியா ஒரு லேவியன் வருகிறான். அப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் வரும் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவருடைய காயங்கள் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கிட்ட வந்து என்னுடைய பிரச்சனைக்கு அவர் என்ன செய்கிறார்? முடிவை கொண்டு வருகிறார். ஒருவேளை காயப்பட்டிருக்கலாம், ஒருவேளை குத்துயிராய் குலவையராய் கிடக்கலாம். இந்த சூழ்நிலையில யார் என்னை கை தூக்கி விட முடியும் என்று
ஒரு அங்கலாய்த்த நிலைமையில நீங்க அமர்ந்து இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல சமாரியன் என்ன செய்யறார்? இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் குத்துயிரும் குலையுருமாய் விட்டுட்டு போன அவனை காயத்தை கட்டுகிறார், எண்ணெய் வார்க்கிறார், திராட்சரசத்தை வார்க்கிறார், தன் சுய வாகனத்துல ஏற்றி கொண்டு போய் சத்தரத்தான் கையிலே கொண்டு போய் விட்டு அவனுக்கு 2 காசை கொடுத்து, இவனுக்கு நீ என்ன செய்ய, பராமரி, இந்த நான் கொடுத்த காசுக்கு மேல ஏதாவது செலவு பண்ணியிருந்தனா நான் திரும்பி வரும்போது இவனுக்கு என்ன செய்யறேன்? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நன்மையானதையே செய்கிறவர். நம்மள ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவர் நல்ல சமாரியனா இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று, இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று, ஜெபம் கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஹல்லேலூயா, தள்ளாட விடவில்லையே, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே, புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. அம்மே நாம் புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. சொல்லுங்க எல்லாரும், நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே, என்றும் என்றோ நல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது. சொல்லுவோமா? புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா என்றும் என்றோ வல்லவரே, நன்றி அப்பா என்றும் என்றோ வல்லவரே, என்றும் என்றோ நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, ஓ விடுதலை தந்தீரையா, புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புது ராகம் பிறந்தது. சொல்லுங்க,
இன்றும் என்றோ வல்லவரே. வல்லவரே இன்றும் என்றோ நல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. ஓ தேவ பிள்ளைகளே, நித்தம் சஞ்சலத்தை உங்க இருதயத்துல இருக்குதா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நன்மையானதையே கர்த்தர் செய்ய போகிறார். அவர் 2 கையை வைத்து சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்கிறாரு. அத அவர் மறக்கல. என் ஜெபத்தை அவர் கேட்கிறாரு. அது அவர் ஒரு நாள் அவர் மறக்கல. அவர் சிந்தையில வச்சிருக்கிறாரு. இந்த 6ஆம் தேதி அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு. கையை வைத்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க பெருமூச்சை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. நீங்க நன்றி சொல்லும் போதே தெரியுது உங்க விண்ணப்பம் இன்னும் சந்திக்கப்படலையேன்னு தெரியுது. 2 கையை வைத்து சொல்லு, நன்றியப்பா, என் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உபத்திரவப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையிலே அவனை கேட்டருளினா. கேட்டறில் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பதிலை கொடுத்து நடத்த போறார். அவரு அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா?